சூரியபிரகாசம் சார் இந்த 2 செய்தியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த சண்முகவேலு அப்படிங்கிற எஸ்எஸ்ஐக்கு 30 லட்சம் ரூபாய் அரசு தரப்பில் அறிவிக்கப்படுகிறது. பிறகு அந்த தொகை உயர்த்தி 1 கோடி ரூபாயாக மாற்றப்படுகிறது. ஒரு விசாரணை என்கொயரிக்கு போன ஒரு ஆஃபீஸருக்கு தான் இது நடந்திருக்குது சார். அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதில் நாம் தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு நன்றாக தெரிந்தும் கூட இப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அட்டாக் பண்ணோம்னா நம்ம தப்பிக்க முடியாது நிச்சயமான்னு தெரிந்த பிறகும் கூட துணிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இது ஒரு பெரிய எச்சரிக்கை அலாரத்தை அடித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரே சார். இது எப்படி சார்? இது இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டாக தான் தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிச்சு போச்சுன்றது நீங்களும் நானும் மாத்திரம் சொல்லலை. அவங்களோட பொறுப்புள்ள அமைச்சர் கீதா ஜீவன் கொடுத்த தரவுகளின்படியே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம வருது. 18,000 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் இந்த வருஷத்தில் பதிவாயிருக்கு. கடந்த 4 வருடங்களில் 18,000 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் அதாவது தரவுகளின் அடிப்படையில் பதிவாயிருக்கு. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவங்களோட அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி கொலைகள் தமிழ்நாட்டில் 356 கொலைகள் ஒரு 3 மாதத்திலேயே 340 கொலைகள். 3 மாதத்திலேயே 340 கொலைகள். அமெரிக்காவில் அது மாதிரி கிடையாது. அதாவது கிரைம் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்கிற பொகோட்டோ கொலம்பியாவில் கிடையாது. அந்த தரவுகளெல்லாம் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்தியாவிலே தான் இது மாதிரி கொலைகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 340, 10 கொலை 20 கொலை 30 கொலைனா பரவாயில்ல, 340 கொலைகள் அரசாங்கம் வெளியிட்ட தரவுகளின்படியே சென்னையில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. குறிப்பாக சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் கொலைகள் அதிகமாக இருக்குது. கொலைகளின் நகரமாக கொலைகளின் தலைநகரமாக சென்னை விளங்குறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்கவே முடியாது. இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் அமெரிக்காலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 குற்றவாளிகள், 2 தரப்பு குற்றவாளிகளை மாத்திரம் ரொம்ப கடுமையாக அவங்க டீல் பண்ணுவாங்க. ஒன்று காவல்துறை அதிகாரியே சுட்டுக்கொள்கிறவன், அவனுக்கு ஜெயிலில் சக கைதிகளே அவனை படுபயங்கரமாக சித்திரவதை பண்ணி அடிப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் தரவணையும் அமெரிக்காவில் மிக கடுமையான தண்டனை. சிறையிலேயே அரசாங்கமே ஒன்றையும் செய்ய முடியாத அளவுக்கு சக கைதிகளே அவங்கள அது மாதிரி நடத்துவாங்க. அதே தான் தமிழ்நாட்டிலையும் இப்போ நடக்குது. ஏன்னா தன்னுடைய பணினை செய்ய போகின்ற ஒரு காவல்துறை அதிகாரியே இந்த தமிழ்நாட்டில் சேஃபாக இல்லைன்னா அப்போ சாதா மனிதர்களோட, அதுவும் ஒரு எஸ்எஸ்ஐ, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர், நேற்று போலீஸில் சேர்ந்தவர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர், அவரை விசாரிக்க சென்ற அதிகாரிக்கே இந்த கதின்னு சொன்னால் அப்போ சாதா மனிதனுக்கு என்ன கதி? கோர்ட்டில் நட் ரோட்டில் வழக்கு போட்டார்னு சொல்லி ஒரு வக்கீலை உடுமலைப்பேட்டையில் பட்ட பகலில் வெட்டி கொலை பண்ணுறாங்க. அவர் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி காவல் நிலையத்தில் மாத்திரம் கிடையாது, மனித உரிமைகள் ஆணையத்திலையும் போய் ஆஜராகி இது மாதிரி எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு என்னோடய வழக்கை பதிவு செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி மனு கொடுக்குறாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிகின்ற ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை தொடுத்தார் என்பதற்காக அவர் முகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அப்போ இந்த நாட்டில் குற்றவாளிகளுக்கு ஒரு தைரியம், இதுவே அச்சமே இல்லாத போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? அரசாங்கத்தின் கையாலாகத்தானோ காவல்துறையின் கையாலாகத்தானோ தான் ஓப்பனாக சொல்ல ஒன்றும் தப்பு கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் வேல்முருகன் சொல்கிறாரு, ஆயிரக்கணக்கான பிடி வாரண்ட்டுகளை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொல்லி. நீங்கள் பிடிச்சி சும்மா ஒரு கடமைக்கு எல்லாமே ஆர்ம்சேர் இன்வெஸ்டிகேஷன். கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். இவங்க ஃபீல்டில் போய் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோ அஃபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் போயிட்டு அந்த எப்படி இவரை அடித்து கொலை பண்ணாங்களோ அந்த சென்னை இதிலேருந்து ஒரு இது போச்சுன்னு சொல்லி இப்போது ஒரு நடந்த லாக்அப் டெத்து, அது மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்களே தவிர இல்லைன்னா இவங்க சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷனும் பண்ண கிடையாது. அவங்க தமிழ்நாடு காவல்துறை என்ன நினைக்குதுன்னு சொன்னால் இது மாதிரி கைது பண்ணி உடனே ஒரு ஆக்ட் 14 கூண்டாஸை போட்டுற வேண்டியது அவன் பேரில். அவன் ஒரு 6 மாதமோ 8 மாதம் உள்ளே இருந்துட்டானா அதுக்கப்புறம் பெயிலில் வந்தால் போதும். அதாவது அந்த டைமுக்கு ஒரு இது வாங்குற இது தான். நாங்கள் இம்மீடியட்டாக ஆக்ட் 14 போட்டு உள்ளே அனுப்பிவிடும், கூண்டாஸ் போட்டோம், அதனால் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் பண்ணுறதே கிடையாது. சார்ஜ் ஷீட்டு குறிப்பிட்ட நாளில் போடுறதே கிடையாது. நிறைய விசாரணை கைதிகள் வெளியில் ஜாமீனில் வர்றதுக்கு முக்கிய காரணமே தமிழ்நாடு காவல்துறை ஒழுங்காக புலனாய்வு பண்ணி சார்ஜ் ஷீட்டை அந்த 60 நாள்லேயும் 90 நாள்லேயும் போடாதனால தான் கோர்ட்டுகளுக்கு வேறு வழி கிடையாது. கோர்ட்டே அவங்கள அதுக்கப்புறம் நினச்சாலும் இவங்க முறையான விசாரணை பண்ணி முறையான விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணாத காரணத்தினால தான்
குற்றவாளிகள் தங்களுக்கு சட்டப்படி இருக்க உரிமையை இது கேட்டு வந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. இதில் அரசியல் தலையீடு, எக்கச்சக்கமான அரசியல் தலையீடு. அதுவும் தேர்தல் வரப்போது இனிமேல் வந்து மாவட்ட செயலாளர்களும் வட்ட செயலாளர்கள் தான் வந்து டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டராகவும் ஆவாங்க. இவங்களை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கும். அரசாங்கம் அதில் வந்து ஏன்னா வந்துட்டு அவங்களோட தயவு வந்து தேர்தலுக்கு தேவை. அதனால் வந்து அரசாங்கம் வந்து காவல்துறையை வந்து கட்டுப்படுத்துகின்ற தன்னுடைய அதிகாரத்தை இழந்துரும். அதுதான் நம்ம இத்தனை எலெக்ஷன்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அது ஜாஸ்தியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரூமில் ஒருத்தர் தூக்கு போட்டு சாகிறாரு. ஒரு நடு ரோட்டில் வந்து ஒரு நகையே திருடலன்னு சொல்கிற ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே வந்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட வேண்டியதாக இருக்குது. 60 நாளில் சார்ஜ் ஷீட் போடு, 30 நாளில் சார்ஜ் ஷீட் போடு, சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணு, இல்லை வந்து சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு. இது சாதா ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டரும் செய்ய வேண்டிய புலனாய்வு வேலையை எதுக்கு வந்துட்டு ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும்? அப்போ வந்து அதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு நீதிபதிகளுக்கும் இந்த இவங்க பேரில் வந்து காவல்துறை பேரில் நம்பிக்கை போயிட்டு தான் அதை காட்டுது. பொதுமக்கள் எதுக்கு எடுத்தவொடனே வந்து சிபிஐ கேட்குறாங்க, எதுக்கு எடுத்தோடனே வந்து உடனே வந்து உயர் அதிகாரிகள் வந்து அதை கண்காணிக்கணுன்றாங்க. ஏன்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் எதையுமே ஒழுங்காக உருப்படியாக பண்ணுறதில்ல. தலை காஞ்சமாக எவனாவது இருந்தான்னா அவனை பிடிச்சி அடித்து ஒரு 75 போட்டோ, இல்லை டிராஃபிக் அஃபென்சஸில் இவங்க காட்டுற அது கூட வந்து டிராஃபிக் அஃபென்சஸ் கட்டைல் பண்ணுறது கிடையாது. அங்கங்கே பிளாக் பண்ணி அன்னன்னைக்கு வந்துட்டு ஃபைனை போடுறதுக்கு கலெக்ஷனுக்கு எவ்வளோன்னு காட்டுறது தான் அவங்களோட முனைப்பு இருக்கே தவிர இவங்க வந்து குற்றங்களை தடுப்பதற்கான சரியான முயற்சி. ஏன்னா சென்னை மாநகரத்தில் இந்தியாவிலேயே உலகத்திலேயே வந்து சிங்கப்பூருக்கு அடுத்தபடியாக வந்து சென்னையில் தான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கேமராஸும் இது இருக்குது. ஆனால் வந்து இதுக்கு நினச்ச குற்றங்களை ஈஸியாக தடுத்துடலாம். பட் குறையிற மாதிரியே இல்லையே. 300 கொலைகள், 18,000 போக்சோ வழக்குகள் அப்படின்னா பாருங்கள், வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? 22 வந்து 4000 போக்சோ வழக்குகள் இருந்துச்சு. அதுவே 18,000 ஆகுதுன்னு சொன்னால் அப்போ எந்த நிலைமையில் சட்டம் ஒழுங்கு இருக்குது? நம்ம குழந்தைங்க வெளில போகிற குழந்தைங்க ஒழுங்காக வர முடியாத இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம் கும்மிடி பூண்டியில். அதை வந்து இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அதிகாரிகளோட இப்போ டிஜிபியே வந்து புதுசாக ஒரு டிஜிபியை போடணும். 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த பிரகாஷ் சிங் கேஸ் படி அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலையே. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்போ கோர்ட்டுக்கு போகிறாரு, இது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்போ டிஜிபியை வந்து யார் பராட்டுறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு ப்ரெசன்ட் டிஜிபிக்கு யார் மதிப்பாங்க? இது புதுசாக எந்த டிஜிபி வர்றாரு? சபார்டினேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து உயர் அதிகாரிகள் தங்களுடைய திறமையை இழந்து விட்டார்கள் தான் நான் வந்து பர்சனலாக கவனிக்கிறேன். ஓகே.